சுவாமியே சரணமையப்பா. ஐயனை தரிசிப்பதென்பது 3 வழி பாதைகள். ஒன்று நேரடியாக பம்பா, அதிலிருந்து சன்னிதானம். அதற்கு அடுத்தாற்போல் எரிமலை, அதனைத் தொடர்ந்து பம்பா, அதிலிருந்து சன்னிதானம். 3வது பாதை என்பது புல்மேட்டு பாதை. அந்த புல்மேட்டு பாதை வழி பற்றி தான் உங்களுக்கு நான் பதிவிடுகின்றேன். குமிளி, வண்டிப்பெரியார், சத்திரம் இந்த இடத்திலிருந்து நாம் மலையேற ஆரம்பிக்க வேண்டும். அந்த அருமையான அந்த ஓடையிலே குளித்துவிட்டு நாம் மலையேற்றத்தை அந்த அடிவாரத்திலிருந்து துவங்குவோம். முழுவதுமாக வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பகுதி என்பதால் அங்கு பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளது. நாம் கொண்டு செல்லும் அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களையும் அடிவாரத்தில் விட்டு சென்று அந்த வனத்துறையில் வனப்பகுதியில் எத்தனை பேர் செல்கின்றோம் என்ற அந்த டோக்கனையும் பெற்றுக்கொண்டு எங்களது பயணம் ஆரம்பமானது. மலை அடிவாரம் மேலே செல்ல செல்ல எங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது. முதல் மலை என்பது சற்று ஏற்றமாக இருக்கும். நாம் ஏறி செல்வதற்கு இடையிலேயே கயிறு கூட கட்டி வைத்திருப்பார்கள். தலையிலே இருமுடி, கையிலே பச்சிளம் குழந்தைகளோடு அந்த மலை ஏற்றம் என்பது என்ன ஒரு அனுபவம். அந்த அருமையான நிகழ்வு. முதல் மலை மூச்சு வாங்கும் அளவிற்கு சற்று கடினம். முதல் மலை ஏறியவுடன் மெல்லிய தென்றல் காற்று மேலில் பட்டவுடன் மூச்சு வாங்கியது நின்றது. அப்படியே மலையிலிருந்து மற்ற இடத்தை ரசிக்கும் அந்த அருமையான வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைக்குமா என்பதான் நிதர்சனமான உண்மை. முதல் மலை சென்றவுடன் அங்கிருந்து மற்ற பகுதிகளை பார்க்கும்போது என்ன ஒரு அருமையான அந்த தருணம். அந்த மலை மீது பக்தர்களின் சரணகோஷம் விண்ணதிர இருந்தது. வனத்துறையின் அறிவிப்பால் இந்த பகுதி விலங்குகள் அதிக நடமாடக்கூடிய பகுதி, அதனால் அமைதியாக செல்லுங்கள் என்று கூறியவுடன் அனைத்து பக்தர்களும் அப்படியே அவர்கள் வேண்டுகோளை ஏற்று மெல்ல மெல்ல நடக்க தொடங்கினார்கள். இந்த பகுதி மிகவும் பசுமையாகவும் சிறப்பானதாகவும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி. இந்த புல்மேட்டு பயணம் என்பது பெருவழி பாதைக்கு இணையாகவும் சிறப்பானதாகவும் இருந்ததுதான் அனுபவ ரீதியான உண்மை. செல்லும் இடங்களெல்லாம் அங்கு வனவிலங்குகளின் எச்சங்களை பார்க்கும்போது ஒரு பயம். காடு மேடு கடந்து வந்து ஐயனை தரிசிக்கும் வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைக்கும் என்பது கேள்விக்குறிதான். அந்த வாய்ப்பு எங்களுக்கும் கிடைத்தது. அதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்வீர்கள் என்ற நோக்கத்திற்காக இதை பதிவிடுகின்றோம். இருபுறமும் மரங்கள் சூழ அதன் நடுவே நாம் நடந்து செல்லும் அந்த அருமையான நிகழ்வு. பச்சை பசேலென்று பசுமை போற்றிய மரங்கள் சூழ்ந்த அந்த மலையை கடந்து செல்லும்போது எங்கள் ஊர், எங்கள் காவல் தெய்வம் விராலிமலை முருகன் தான் நினைவுக்கு வந்தது. அவரை மனதில் நினைத்து கொண்டு ஐயனை தலையில் சுமந்து கொண்டு அப்படியே சென்றோம். இருமுடியாக மெல்ல மெல்ல நடந்தோம். நாங்கள் அதிகாலை இருந்தே அடிவாரத்தில் நின்று வனத்துறை அனுமதி அளித்தது காலை 8 மணி. அதன் பிறகு நடக்க ஆரம்பித்தோம். முதல் மலை ஏறியவுடன் 9 மணி ஆனது. சூரியனும் நாம் கண்ணெதிரே தோன்றியது. அப்படியே நடந்து சென்றோம். மூச்சு வாங்கியது. முதல் மலையை கடக்கும் முன்னே இவ்வளவு கஷ்டமா என ஐயனை நினைக்கும்போது அந்த கஷ்டமெல்லாம் பறந்தோடியது. அங்கே செல்லும் பெண்கள், இந்த வயதிலும் இவர்கள் இந்த மலையில் நடந்து உன்னை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அது நீ கொடுத்த புண்ணியம். அதுபோன்று எங்களுக்கும் அந்த தள்ளாத வயதிலும் உன்னை பார்க்கும் பாக்கியத்தை கொடு இறைவா என வேண்டிக் கொண்டு அப்படியே நகர்ந்தோம்.
பேச முடியவில்லை. மூச்சு வாங்கியது. மலை ஏற ஏற தென்றல் காற்று வீசியது. திரும்பும் திசையெல்லாம் புற்கள்தான். இந்த மலை மீது மரங்கள் இல்லை, அனைத்தும் புற்கள்தான். திரும்பும் இடமெல்லாம் புற்கள் இருப்பதனால் என்னவோ இந்த மலைக்கு புல்மேடு என்று பெயர் வந்தது போல. ஆம், எங்கும் ஒரு மரம் கூட நாம் காண முடியாது. இதன் மர்மம் என்ன? தங்கள் தெரிந்த கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களது பயணம் தொடர்ந்தது. அடுத்த 2வது மலை ஏற்றம். அந்த ஏற்றத்தை தாண்டி இறங்கும்போது அங்கு ஒரு அருமையான ஓடை, அதனிடையே விலங்குகளின் எச்சம். இந்த பகுதி விலங்குகள் நடமாடும் பகுதி என அறிந்து கொண்டு அப்படியே அமைதியாக சென்றோம். திரும்பும் இடமெல்லாம் விலங்குகளின் எச்சம். எங்களுக்கு படபடப்பு. என்ன இப்படி வனவிலங்குகளில் இருக்கும் இடத்தில் நாங்கள் கடந்து சென்று ஐயனை தரிசிக்கின்றோம், எங்களுக்கு பாதுகாப்பை கொடு என்று அவரை வேண்டிக் கொண்டு எங்களது பயணம் மெல்ல மெல்ல தொடர்ந்தது. இந்த அருமையான பசுமை நிறைந்த மலைகளில் நடக்கும் வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. அவர் யாரை நமக்கு அனுமதிக்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி சரணகோஷம் கூறிக்கொண்டே ஒன்றன் பின் ஒன்றாக ஐயனின் பக்தர்கள் அப்படியே அந்த புல்மேட்டு மலை மீது மெல்ல மெல்ல நடந்து சென்றோம். இடையிலே வனத்துறை சார்பாக அனைவருக்கும் குடிநீர் அந்த 2வது மலை மீது அனைத்து பக்தர்களுக்கும் கொடுத்தார்கள். அதை குடித்து கொண்டு சிறிது தாகம் தீர்த்து கொண்டு அப்படியே எங்கள் முருகப்பெருமானையும் மனதில் நினைத்து கொண்டு அப்படியே நடந்து சென்றோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, 2-3 மணி நேரம் ஆனது. வயிறும் பசித்தது. ஐயனை நினைத்து கொண்டு கையில் எடுத்து சென்ற சில உணவுப் பொருள்களை அப்படியே போகும்போதே சாப்பிட்டு கொண்டு மெல்ல மெல்ல நடந்து சென்றோம். கண்ணெதிரே 18 ஆண்டுகளை நிரம்பி 18வது ஆண்டை நான் கடந்து இன்றுடன் 18 ஆண்டை நிறைவு செய்கின்றேன் என தென்னங்கன்றுடன் செல்லும் அந்த பக்தர்களை பார்க்கும்போது என்ன ஒரு ஆனந்தம்! இதுபோன்றும் எங்களுக்கு பாக்கியத்தை கொடு இறைவா என வேண்டிக் கொண்டு அந்த தென்னங்கன்று அனைத்து பக்தர்களையும் என் ஆலயம் நோக்கி வா வா என்று அழைப்பது போன்ற அந்த அருமையான தருணம். பசுமை போர்த்திய போல் மலை, திரும்பும் இடமெல்லாம் பசுமை, அனைத்து இடங்களிலும் வனவிலங்குகள் தெரிவது போன்ற ஒரு பயம். மெல்ல மெல்ல நகர்ந்தோம். சில இடங்களில் அமர்ந்தோம். அவர் இருக்கும் இடத்தை நோக்கி இன்னும் சில மணி நேரங்களில் வருவோம் என்ற நம்பிக்கையில் நகர்ந்து சென்றோம். திரும்பும் இடங்களிலெல்லாம் அழகான மலை குன்றுகள். அதன் நடுவே நாம் நடந்து செல்லும் அந்த அருமையான நிகழ்வு. என்ன சொல்வது இந்த அருமையான தருணத்தை? புல்மேட்டு பாதை என்பது சில இடங்களில் ஏற்றம், சில இடங்களில் இறக்கம், சில இடங்களில் சமதளமான பகுதி. அப்படிப்பட்ட இந்த பகுதியில் நடந்து செல்வது மிகவும் சில இடங்களில் சுலபம், சில இடங்களில் சிரமம். இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த மலையில் நாம் நடந்து சென்றோம். வாழ்க்கை என்பது சில நேரங்களில் கஷ்டம், சில நேரங்களில் துன்பம், இரவு பகல், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது அனைத்தும் மாறி மாறி தானே வரும். அதுபோன்றுதான் இந்த மலை அமைப்பும். ஏற்றம், இறக்கம், சமதளம் இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் இறைவனை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுபோன்றுதான் நாம் வாழ்க்கையும். இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் என மனதில் நினைத்து கொண்டு அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்தோம். தூரத்தில் தெரிகின்றது பார் இறைவன் இருக்கும் சன்னிதானம் என்று கூறியவுடன் அங்கே வானிலிருந்து கதிரவன் ஒளி வீசுவது போல் ஐயன் நம்மை நோக்கி அந்த ஒளி வீசும் அருமையான நிகழ்வு காண கண்கொள்ளா காட்சி. நீங்களும் அந்த அருமையான நிகழ்வை பாருங்கள். இந்த புல்மேட்டு பாதை என்பது
16 கிலோமீட்டர் தூரம் நாம் சத்திரத்திலிருந்து நேரடியாக சன்னிதானம் இருக்கும் வரை உள்ள தூரம் 16 கிலோமீட்டர் என்று வனத்துறை கூறிய அந்த நிகழ்வை காதில் கேட்டுக்கொண்டு அப்படியே அந்த வனத்துறையின் 2வது சோதனை சாவடிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். அங்கு எத்தனை பேர் என்ற விபரத்தையும் பதிவு செய்து கொண்டார்கள். அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்தோம். அந்த டோக்கனை வாங்கி கொண்டு அடுத்து மிகவும் கடினமான இறக்கமான பகுதி, அதை கடந்து நாம் அந்த உரக்குழி தீர்த்தத்தை வந்தடைந்தோம். அங்கு குளித்துவிட்டு அப்படியே 3வது இடத்தில் நாம் சோதனை சாவடியில் எத்தனை பேர் என்ற விபரத்தை பதிவு செய்து அப்படியே நேரடியாக ஐயன் வீட்டில் இருக்கும் அந்த அழகான ஆலயத்தின் அடிவாரத்தில் 18ஆம் படியை நோக்கி நாங்கள் நகர்ந்தோம். அனைத்து இடங்களிலும் சரணகோஷம். சுவாமியப்பா ஐயன் ஐயப்பா இருக்கும் அந்த சரணப்பா ஆலயத்தின்